ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஜூனியர் செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஆல்ரெடி நம்ம நிறைய மாடல், அதாவது 3 மாடலாக பிரித்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சீரியல் நம்பர் காலம் வச்சு ஸ்டேட்மெண்ட் எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் சீரியல் நம்பர் காலம் வச்சும் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான், கால்குலேஷன் பெருசாக இல்லை. எல்லா மாடல் மாதிரி தான், எல்லா ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். சீரியல் நம்பர் வச்சு வந்தாலும் ரொம்பவே ஈஸி தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டு. கொஷின் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கொஷின். பாருங்கள், ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா டோட்டலாக கவுண்ட் பண்ணிப்போம். டோட்டலாக கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஆன்சர் 20 கிடைக்கும். அதை நம்மளோட சென்டர் வேல்யூ 52 இருக்கு இல்லையா, அதில் மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 32 கிடைக்கிது. ஸோ நம்ம இந்த ஹெட்லைனை சென்டர் பண்ணுறதுக்கு 32வது டிகிரியில் தான் டைப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆல் கேப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெட்லைனை ஃபுல்லாகவே நம்ம கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பாருங்கள். நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரி எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் 20லேருந்து 85 வரைக்கும் தான் டிகிரி செட் பண்ணியிருப்போம். சரிங்களா? மிஷினை பொறுத்து சிலர் 10 to 75, 20 to 85, 30 to 95 வரைக்கும் எடுத்துப்பீங்க. நான் உங்களுக்கு 20லேருந்து 85க்குள்ளே கால்குலேஷன் தான் சொல்கிறேன். உங்களுக்கு 10லேருந்து 75 வச்சு இல்லை 30லேருந்து 95 வச்சு இந்த டிகிரியில் வச்சு கால்குலேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த டிகிரிக்கான கால்குலேஷனாகவும் தனியாக போட்டு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெட்லைன் சென்டர் பண்ணிட்டோம். சரிங்களா? 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கிற 20லேருந்து 85 டிகிரி வரைக்கும் நம்ம ஹைஃபன் டைப் பண்ணிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லைன் ஸ்பேஸு ஒரு லைன் ஸ்பேஸ் தான், சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். சரிங்களா? ஸ்பீடுக்கு மட்டும்தான் நம்ம 2 லைன் ஸ்பேஸ் விடுவோம். அதாவது மிஷினில் செட் பண்ணிப்போம் இல்லையா, ஸ்பீடுக்கு மட்டும்தான் 2 லைன் ஸ்பேஸு. மற்றபடி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி லெட்டருக்கும் சரி 1 லைன் ஸ்பேஸ் தான். சரிங்களா? நம்ம ஹெட்லைனை டைப் பண்ணிவிட்டு 2 தடவை கேரேஜை மூவ் பண்ணுவோம் இல்லையா, அதான் இந்த 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 20லேருந்து 85 வரைக்கும் நம்ம ஹைஃபனை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க இந்த ஹெட்லைன்லாம் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம டபுள் ஹெட்லைனாக வச்சு வீடியோ போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ட்ரிபிள் ஹெட்லைன் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கான கால்குலேஷனும் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேஷன் லாஸ்ட் காலமில் இருந்தால் போடுவோம் இல்லையா. ஸோ நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட்லைனெல்லாம் கவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள், நேம் ஆஃப் த ஸ்டேட் பாருங்கள், 2 ஹெட்லைனாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா. நேம் ஆஃப், இங்கே ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம தீன்னு ஃபுல்லாக டைப் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணோன்னா எனக்கு 11 கிடைக்குது. கீழே ஸ்டேட்டுன்றது 5 கவுண்ட் வருது. ஓகேங்களா? இந்த சீரியல் நம்பர் அப்படின்றத இந்த காலமுக்கு நம்ம லாஸ்ட்டாக வருவோம். ஓகேங்களா? இதில் பெருசாக கவுண்ட் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஹெட்லைனுக்கானதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஸ்ஸுன்றது நம்மளுக்கு 3 இருக்குது, கீழே ஃப்ளீட்டுன்றது 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆவரேஜ் 7, கீழே மைலேஜும் 7 தான் இருக்குது. வெஹிக்கிள் 7 இருக்குது. யூட்டிலைசேஷன் அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளும் இப்படியே தான் அடிக்கணும். இதில் எப்படி ஹெட்லைன் கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் அடிக்கணும். ஸோ மேலே இந்த ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹைஃபனோடு தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 8 இருக்குது, கீழே 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் 7, ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெட்லைனாக கவுண்ட் பண்ணிக்கிட்டோம்.
சரிங்களா? இப்போ கால்குலேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் காலம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஒவ்வொரு காலம்லேயும் உள்ள ஹையஸ்ட் வேல்யூவை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிப்போம் இல்லையா? பாருங்கள், எனக்கு லாஸ்ட் காலமில் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. டோட்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 கிடைக்குது எனக்கு. சரிங்களா? இங்கே வந்து அடிச்சிட்டாங்க, ஆனால் இங்கே ஸ்டெட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலமில் பாருங்கள், இந்த காலமில் எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 3 இருக்குது, இதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காலம்லேயும் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது, 8 இருக்குது. இந்த காலமில் 5 இருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? தென் பாருங்கள், இப்போ நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது இந்த ஃபுல் காலமே நம்ம எடுத்துப்போம். நம்மளோட வேல்யூ வந்து 8 இருக்குது. ஹெட்லைனை பாருங்கள், 2 ஹெட்லைனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள ஹெட்லைன் 7ம் கீழே உள்ளது 8ம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது. அப்போ 8 நம்ம இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த மார்ஜின் போடுவோம் இல்லையா, அதுக்காக +2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 10. சரிங்களா? அந்த 10 எடுத்துக்கிறோம். 8 2 ஆட் பண்ணிக்கிட்டு 10 எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய லாஸ்ட் டிகிரி வந்து 85ல் முடியும் சொல்லியிருந்தேன். நம்ம 20லேருந்து 85 வரைக்கும் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? 20லேருந்து 85 வரைக்கும் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ இந்த 85ல் நம்ம மைனஸ் பண்ணணும். 10 85ல் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 75 கிடைக்கும். இந்த வேல்யூவை தான் நெக்ஸ்ட்டு காலமுக்கு கால்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இங்கே வந்து ஹெட்லைன் 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து நம்மளுக்கு 3 தான் இருந்துச்சு. ஹெட்லைனில் செகண்டாக உள்ளது 8 இருக்குது வேல்யூ. அப்போ நமக்கு ஹெட்லைன் தான் பெருசாக இருக்குது. அப்போது இந்த 8ஓட இந்த லைன் டிகிரிக்காக, அதாவது இந்த லைன் போடுறதுக்காக +2 ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ 8 + 2 10. சரிங்களா? அப்போது 75ல் 10 மைனஸ் பண்ணிக்கோங்க, 65 கிடைக்கும். இந்த 65 இந்த காலமில் வச்சு கால்குலேஷன் போடுவோம். இங்கே பாருங்கள், இதில் ஹெட்லைனை விட நம்மளுக்கு வேல்யூஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. 8 இருக்குது இல்லையா? அப்போ 8 + 2 இந்த லைனுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 10 மைனஸ் பண்ணோன்னா 55. ஸோ இந்த 55 அடுத்த காலமுக்கு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு வேல்யூஸ் 5 இருக்குது. ஹெட்லைனும் நம்மளுக்கு செகண்டாக உள்ளது 5 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக உள்ளது 5. அப்போது 5ஓட இந்த லைனுக்காக நம்ம +2 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 7. அப்போ 55ல் 7 மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 48 கிடைக்கிது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். இந்த 48 இங்கே இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த சீரியல் நம்பர் சொன்னோம் இல்லையா காலம், இந்த காலமுக்கு வந்துடுவோம். சரிங்களா? இந்த நடுவில் உள்ளது இருக்கு இல்லையா, இந்த நேம் ஆஃப் த ஸ்டேட், எப்போவுமே இதை தான் நம்ம மார்ஜினில், அதாவது இதிலேருந்து இதுக்கு கால்குலேஷன் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இங்கே நம்மளுக்கு சீரியல் நம்பர் காலம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் காலம்க்கான கால்குலேஷனை போட்டுருவோம். இது வந்து கால்குலேஷன் ரொம்பவே ஈஸி. பாருங்கள், சீரியல் நம்பர் இதை இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாமா? எஸ்ஸு கொடுத்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்கா, அது அப்படியே இருக்கட்டும். கீழே பாருங்கள், நம்பருக்கு NO ஃபுல் ஸ்டாப் 3 இருக்கா. இப்போ ஹையஸ்ட்டாக என்ன இருக்குது? கீழே உள்ளது தான் இருக்குது, 3 இருக்கா. அந்த 3 அப்படியே இருக்கட்டும். நம்மளுடைய மார்ஜின் என்ன? 20ல் ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஸோ அந்த 20ஓட இந்த ஹையஸ்ட்டாக இருக்குது இல்லையா 3, இதை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 23 கிடைக்கும். இந்த 23 இங்கே ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அந்த லைனுக்கு நேராக நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் இதுக்கான லைன் டிகிரி. ஓகேங்களா? ஸோ 23 இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த சீரியல் நம்பர் அப்படின்ற காலம் இருக்கு இல்லையா, இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சீரியல் நம்பர்னு காலம் கொடுக்காம, அதாவது இந்த காலம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அப்போது நம்ம நம்பருக்கு பக்கத்தில் புள்ளி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கவனிங்க. இப்போ இங்கே சீரியல் நம்பர் அப்படின்னு காலம் கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம சென்டர் பண்ணால் மட்டும் போதும். அதாவது இந்த சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த நம்பரை நம்ம சென்டர் பண்ணால் மட்டும் போதும்.
பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப்லாம் எதுவுமே வராது. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சீரியல் நம்பர் காலம்க்கு நேராக இந்த நம்பரை நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஹையஸ்ட் கவுண்ட் பாருங்கள், நம்பருன்றது இந்த ஃபுல் ஸ்டாப்போட நம்ம கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்குது இல்லையா? 3 கிடைக்குது. ஸோ இப்போ நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ 1 தான் இதோட கவுண்ட்டு. அப்போ 3ல் 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2 பிரித்தோன்னா 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த 1 நம்ம இந்த மார்ஜின் டிகிரிலே தான் நம்ம இந்த சீரியல் நம்பரை நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இந்த 20ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 21 கிடைக்கும். ஸோ 21வது டிகிரியில் நம்ம நம்பர்ஸை சென்டர் பண்ணுறோம். சரிங்களா? 21வது டிகிரியில் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை இந்த 20ஓட இந்த நம்பருன்ற கவுண்ட் வந்து நம்மளுக்கு 3 கிடச்சிது. இதோட ஆட் பண்ணி நம்ம 23ன்றது லைன் டிகிரியாக இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த லைனுக்கான இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கு இல்லையா, நேம் ஆஃப் த ஸ்டேட், இதுக்கப்புறம் இங்கே உள்ள வேர்ட்ஸை நம்ம எந்த டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட +2 நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? எதுக்காகனா இந்த லைன் போடுறோம் இல்லையா, அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். அதாவது லைனுக்கு முன்னாடி அப்புறம் லைனுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம 2 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 25 டிகிரியில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே லைன் டிகிரி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம எங்கே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், +1 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சீரியல் நம்பர் அப்படின்ற காலம் இருக்கு இல்லையா, 2 லைனாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 ஹெட்லைனாக. அப்போ நம்ம 2 ஹெட்லைனாக தான் அடிக்கணும். ஆனால் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இங்கே ஹையஸ்ட்டாக 3 ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணிக்கிட்டோன்னா மற்ற ஹெட்லைன்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எப்போதுமே ஹையஸ்ட்டாக இருக்கிற ஹெட்லைன், அதாவது எத்தனை ரோவாக நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்க போகிறோம். ஹெட்லைன் இதுதான் நம்மளுக்கு 3 ரோவாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை டைப் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு மற்ற ஹெட்லைன்லாம் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த காலம்க்கு நேராக நம்ம ஒரு லைன் டிகிரி கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 65. அப்போ நம்ம எங்கே டைப் பண்ணணும், +1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 66. இதில் நம்ம ஹையஸ்ட்டாக என்ன நோட் பண்ணியிருந்தோம், செகண்ட் ரோ 8 நோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து நம்ம, அதாவது இந்த 2வது ரோவை நம்ம 66வது டிகிரியில் டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே வந்து 7 இருக்குது, கீழே 4 இருக்குது. இப்போ மேலே 7 இருக்குன்னா 8ல் 7 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 1. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1ன்னு வரும்போது நம்ம அதை பிரிக்க தேவையில்லை, 1ன்றதை முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 66ஓட 1 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 67. அப்போ 67வது டிகிரியில் இந்த ரோவை நம்ம டைப் பண்ணணும், அதாவது வெஹிக்கிள் அப்படின்றத டைப் பண்ணணும். கீழே பாருங்கள் 4 இருக்குது. அப்போது 8ல் 4 மைனஸ் பண்ணிக்க போகிறோம், பேலன்ஸ் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 4 வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா, டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். சரிங்களா? அப்போது 2 ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த டிகிரியோட. 66ஓட 2 ஆட் பண்ணோன்னா 68. 68வது டிகிரியில் தான் நம்ம இதை டைப் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மற்ற ஹெட்லைன்லாம் 2 இருக்குது இல்லையா, 2 ரோவாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதை நம்ம எதுக்கு நேராக டைப் பண்ணணும், பாருங்கள் இங்கே 2 கேப் வரும் பார்த்தீங்களா, இதுக்கு நேராக தான் இதை அடிக்கணும், இதுக்கு நேராக தான் இதை அடிக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பாருங்கள். ஹெட்லைனை அடிச்சுட்டு கரெக்டாக இந்த கேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு நேராக தான் நம்ம இதை அடிக்கணும். இந்த கேப்புக்கு நேராக இது, இந்த கேப்புக்கு நேராக இது. இதை எப்படி அடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ண போகிறது இந்த ஹெட்லைன். சரிங்களா? இந்த வெஹிக்கிள் அப்படின்றத டைப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு லைனில் யூட்டிலைஸ் ஏ, அதாவது ஹைஃபனோட டைப் பண்ணிவிட்டு ஷன் அப்படின்றத நெக்ஸ்ட் லைனில் டைப் பண்ணிவிடுவோம் இல்லையா. பாருங்கள், இப்போ நம்ம
ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா மிஷினில், அதை வந்து நம்ம இப்போது ஒரு லைன் ஸ்பேஸ்னால் 2 டைம் வந்து நம்ம மேலே ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த லைனுக்கு நேராக போகும். ஆனால் நம்ம 2 டைம் ரொட்டேட் பண்ணக்கூடாது, சரிங்களா? பாருங்கள், 3 டைம் ரொட்டேட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு இந்த கேப் கிட்ட கரெக்டாக போகும். அப்போது இப்போ நம்ம இது வரைக்கும் டைப் பண்ணிட்டோன்னா இங்கேருந்து நம்ம 1 2 கொடுத்தோன்னா இந்த ஹெட்லைனுக்கு நேராக வந்துடுவோம். இங்கேருந்து நம்ம 2 கொடுத்தோன்னா மேலே உள்ள ஹெட்லைனுக்கு போயிடுவோம். ஆனால் நம்ம இங்கே சென்டர் பண்ணணும், இந்த சென்டருக்கு நேராக தான் டைப் பண்ணணும். அப்போது மொத்தமாக நம்ம 1 2 3 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா கரெக்டாக இந்த கேப்புக்கு நேராக நம்மளுக்கு டைப் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு நேராக வச்சு நம்ம கரெக்டாக டைப் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த ஹெட்லைனை டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம சீரியல் நம்பர்லேருந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? கேரேஜை மூவ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல, அதாவது 3 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்மளோட மார்ஜினுக்கு வந்துடுவோம். இங்கேருந்து நம்மளுடைய சீரியல் நம்பரை மார்ஜின்லேயே டைப் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா பாருங்கள், 23 நம்மளுடைய லைன் டிகிரி, 25 நம்ம இதெல்லாம் டைப் பண்ணணும். அப்போ இதுக்கான கால்குலேஷனை நான் என்ன சொல்லவே இல்லை, சரிங்களா? இந்த ஹெட்லைனை எங்கே டைப் பண்ணணும், எந்த டிகிரியில் டைப் பண்ணணுன்றதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ இதுக்கானதை கண்டுபிடிக்கலாமா? கீழே பாருங்கள், நம்ம இங்கே கடைசியாக என்ன லைன் டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோன்னா 48. அப்போ 48 நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஒரு லைன் டிகிரி, அதை தான் நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு 25 கிடைக்கும். அந்த 25ல் நம்மளோட ஹெட்லைனு மேலே உள்ள ஹெட்லைன் தான் 11 இருக்குது. அந்த 11 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் நம்மளுக்கு 14 கிடைக்கும். அதை நம்ம 2 டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 7 கிடைக்கும். அந்த 7 அகைன் நம்மளுடைய லைன் டிகிரி 23ஓட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 30 கிடைக்கும். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய லைன் டிகிரி 48. இந்த லைன் டிகிரியிலேருந்து இங்கே ஒரு லைன் டிகிரி இருக்கு இல்லையா, இதை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதில் நம்ம ஹெட்லைனை ஹையஸ்ட்டாக உள்ள ஹெட்லைனை மைனஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் வர ஆன்சரை 2 டிவைட் பண்ணிக்க போகிறோம். டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரோட அகைன் நம்ம இந்த லைன் டிகிரியை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 கிடைக்கிது. அப்போ 30வது டிகிரியில் நேம் ஆஃப் தி அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். கீழே ஸ்டேட் நம்மளுக்கு 5 தான் கிடச்சிது இல்லையா, அப்போ இதுக்கு நம்ம இதை சென்டர் பண்ணணும். 11ல் 5 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும். 6 2 டிவைட் பண்ணோன்னா 3 கிடைக்கும். அப்போ அந்த 3 இந்த டிகிரியோட ஆட் பண்ணிக்க போகிறோம். 33வது டிகிரியில் ஸ்டேட்டை டைப் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க லைன் டிகிரி 48. டைப் பண்ணுறதுக்கு +1 ஆட் பண்ணிக்கணும், 49. ஹையஸ்ட்டாக உள்ளது நம்மளுக்கு செகண்ட் ஹெட்லைன். அப்போது மேலே உள்ள ஹெட்லைனை நம்ம சென்டர் பண்ணணும் இல்லையா? பாருங்கள், 5ல் 3 போச்சுன்னா பேலன்ஸ் 2 பண்ணணும் இல்லையா? பாருங்கள், 5ல் 3 போச்சுன்னா பேலன்ஸ் 2. 2 பிரித்தோன்னா நம்மளுக்கு 1 + 1 கிடைக்கும். அதாவது 2 டிவைட் பண்ணோன்னா 1 கிடைக்கும். அந்த 1 நம்ம இந்த டிகிரியோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 50வது டிகிரியில் பஸ் அடிக்கணும், 49வது டிகிரியில் கீழே ஃப்ளீட் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், கண்டுபிடிச்சிருக்க லைன் டிகிரி 55 +1 ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வேல்யூஸ் தான் இந்த காலமில் ஹையஸ்ட்டாக இருந்தது. ஸோ 56வது டிகிரியில் நம்ம வேல்யூஸை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வேல்யூஸ்க்கு நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணுறோம். இப்போது 8ல் 7 மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 1 தான் கிடைக்கும். 1ன்னு வரும்போது நம்ம அதை பிரிக்க வேணாம், முழுசாகவே எடுத்துக்கலாம். அப்போது 1 இந்த டிகிரியோட ஆட் பண்ணோன்னா 56 + 1 57வது டிகிரியில் நம்ம ஹெட்லைன் அடிக்கணும். நமக்கு 2 ஹெட்லைனுமே கவுண்ட் 7 தான் இருக்குது. ஸோ 2த்தையுமே நம்ம 57வது டிகிரியிலே அடிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டாகவே இந்த ஹெட்லைனை தான் நம்ம டைப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு காலம் பாருங்கள், கண்டுபிடிச்சிருக்க லைன் டிகிரி 75 +1 ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஹையஸ்ட்டாக நம்மளுக்கு செகண்ட் ஹெட்லைன் இருக்கு இல்லையா, அப்போது இதை 76வது டிகிரியில் அடிக்கிறோம். மேலே உள்ள ஹெட்லைன் 7 இருக்குது. அப்போ 8ல் 7 மைனஸ் பண்ணோன்னா 1 கிடைக்கும். 1 இந்த டிகிரியோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 77வது டிகிரியில் மேலே உள்ள ஹெட்லைன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹெட்லைன்லாம் அடித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே இருப்போம்னா கரெக்டாக இந்த கேப்புக்கு நேராக இருப்போம். நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பாருங்கள். சொன்ன மாதிரி இப்போ நம்ம
ஃபஸ்ட்டு 3 ரோவை அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 ரோ அடிக்கும்போது 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் அடிக்கும்போது நம்ம இப்போ இங்கே இருப்போம். இப்போ நமக்கு ஹைஃபன் போடணும். முடிச்சுட்டு நம்ம ஹெட்லைனை முடிச்சுட்டு ஹைஃபன் போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த கேப்பில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கீழே வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்கள், 0.5 வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு டைம் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இதுக்கு நேராக வந்துடுவோம் இல்லையா? அதாவது இந்த ஹெட்லைனுக்கு நேராக வந்துட்டதுக்கப்புறம் கேரேஜை ஒரு டைம் நம்ம மூவ் பண்ணிக்கணும். அதாவது சிங்கிள் லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு லைன் தள்ளுவோம் இல்லையா? அந்த மாதிரி கேரேஜை தள்ளிட்டு 20லேருந்து 85 வரைக்கும் நம்ம ஹைஃபன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஹெட்லைன் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்பரை வந்து சென்டர் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன். 3 இருக்குது இங்கே கவுண்ட்டு. இங்கே 1 மைனஸ் பண்ணோன்னா 2 ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோன்னா 1 + 1 1 வரும் இல்லையா? அப்போது இந்த 1 இந்த டிகிரி மார்ஜினோட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 21வது டிகிரியில் நம்ம நம்பர்ஸை டைப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 3 இருக்குது இல்லையா? இந்த 3 இதோட ஆட் பண்ணிக்க சொன்னேன். இதுதான் நம்மளுடைய இந்த லைன் டிகிரின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இதோட +2 ஆட் பண்ணிக்கிட்டு 25வது டிகிரியில் நம்ம இதை டைப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? பாருங்கள், இந்த 23ன்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய 20வது டிகிரி. 21, 22, 23. சரிங்களா? 23 பாருங்கள், 24, 25. இப்போ 25வது டிகிரிக்கு நேராக தான் நம்ம இந்த சென்டென்ஸை டைப் பண்ணணும். அப்போ 23க்கும் 24க்கும் நடுவில் என்ன வருது? நம்மளுக்கு இந்த லைன் வருது. அதனால தான் இந்த 23 வந்து, அதாவது இங்கே 3 இருக்குது இல்லையா? NO ஃபுல் ஸ்டாப் கவுண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 கிடைக்குது இல்லையா? இந்த 3 நம்மளோட மார்ஜினோட ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 23 கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதோட +2 ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை டைப் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 ஆட் பண்ணோன்னா 25 கிடைக்கும். இப்போ 25வது டிகிரியில் நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் டைப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். தென் இதுக்கான கால்குலேஷன் போட்டு நம்ம டிகிரி கண்டுபிடிச்சிருந்தோம். அது இதுக்கு நேராக நம்ம டைப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேல்யூஸை டைப் பண்ணுறதுக்கும் நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம். பாருங்கள், இதில் நம்மளுக்கு 5 இருக்குது ஹெட்லைனு, வேல்யூஸும் 5 இருந்துச்சு. ஸோ இதை நம்ம 49ல் டைப் பண்ணும்போது இந்த வேல்யூஸையும் நம்ம 49 டிகிரிலே டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்மளுக்கு வேல்யூஸ் தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு, 8 இருக்குது. ஸோ நம்மளுடைய லைன் டிகிரியோட 1 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 56வது டிகிரியில் வேல்யூஸை டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 65 வந்து லைன் டிகிரி +1 ஆட் பண்ணிக்கிறோம், 66. இதில் நமக்கு ஹெட்லைன் பெருசாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த ஹெட்லைனுக்கு வேல்யூஸை சென்டர் பண்ணணும். அப்போது நம்மளோட வேல்யூ 3 தான் இருக்குது. 8ல் 3 மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 5 கிடைக்கும். 5 நம்ம எப்படி பிரிச்சுக்கலான்னா 3 + 2ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸ் கொடுத்துட்டு பின்னாடி 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். பாருங்கள், நம்மளோட ஆன்சரை பாருங்கள். முன்னாடி 1 2 3 கொடுத்துருக்கோமா? பின்னாடி பாருங்கள் 1 2 ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோம், கரெக்டாக சென்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ முன்னாடி 3 கொடுக்கணுன்னா இங்கே என்ன டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 66. 66ஓட 3 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 69வது டிகிரியில் இந்த வேல்யூவை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடைசி காலம் பாருங்கள், 75ன்றது நம்மளோட லைன் டிகிரி +1 ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஹெட்லைன் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு, வேல்யூஸும் சேமாக 8 இருக்குது. ஸோ அதே 76வது டிகிரிலேயே நம்ம வேல்யூஸை டைப் பண்ணிட வேண்டியதான். எப்போவுமே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ரோக்கான வேல்யூவை டைப் பண்ணிக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு ரோக்கான வேல்யூவை இந்த இலக்கம் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட் வைஸ் நம்ம பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நம்ம கால்குலேஷன் போட்டு டிகிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹெட்லைன் டைப் பண்ணிட்டோம், 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். 20லேருந்து 85வது டிகிரி வரைக்கும் ஹைஃபனை டைப் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட ஹெட்லைன்ஸை கரெக்டாக பண்ணிவிட்டு ஹைஃபன் கொடுத்து முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறப்ப எல்லா ரோக்குமே 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் டைப் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ரோவுக்குமே அதாவது ஹைஃபனை கொடுத்து முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுற ஒவ்வொன்றுமே 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் இங்கேயும், இந்த வேல்யூ இங்கேயும், நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஃபுல்லாக, இந்த ரோ ஃபுல்லாக மேலே, இந்த ரோ ஃபுல்லாக கீழே ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 4வது ரோவை பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஓகேங்களா? இதை வந்துட்டு மொத்தம் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், 14 தான் இருக்குது. இப்போது நம்ம எப்போவுமே சரி, நம்ம இங்கே ஒரு லைன் டிகிரி கண்டுபிடிப்போம் இல்லையா? இங்கே நம்ம 48 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இதோட ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 46 கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம இங்கே நோட் பண்ணியிருந்தோம் லைன் டிகிரி 23, இதோட +2 ஆட் பண்ணி 25ல் வந்துட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த சென்டென்ஸை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ 25லேருந்து இந்த லைன் டிகிரியில் ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கணும். எதுக்காகனா இந்த மார்ஜினுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ், அதுக்காக மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 46 கிடைக்கும். அப்போது நம்ம 46வது டிகிரி வரைக்குமே நம்ம இந்த வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்போ ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது நம்மளுக்கு 46க்கு முன்னாடியே முடிஞ்சிருது, சரிங்களா? அப்போ இதை நம்ம ஒரே லைன்லேயே டைப் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பாருங்கள். ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத நான் கீழே அடிக்கலை பாருங்கள், ஒரே லைனை தான் அடிச்சிருக்கேன், இவ்வளோ ஸ்பேஸ் மீதி இருக்குது. கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தாராளமாக ஒரே லைன்லேயே டைப் பண்ணிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபனை கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைனை போடணும் இல்லையா? இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஹெட்லைன் தான் பெருசாக இருந்துச்சு, 8 இருந்துச்சு, அதோட +2 வந்து லைனுக்காக ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ 10 எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ 10. அப்போ என்ன பண்ணணும்? 10 ஹைஃபனை விடணும். பாருங்கள், கரெக்டாக 10 ஹைஃபனை விட்டுட்டு நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பில் தான் நம்ம கோடு போடணும். மறந்து கூட பாருங்கள், ஹைஃபனுக்கு மேலே கோடு போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டேக் ஆகிடும். அந்த 10 ஹைஃபனை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கேப் இருக்கும் பாருங்கள், அதுக்கு தான் நம்ம இந்த லைனை போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு காலமுக்கும் நம்ம வந்து 10 தான் கண்டுபிடிச்சிருந்தோம் பாருங்கள், 10 கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போது இங்கேயும் 10 ஹைஃபனை விட்டுட்டு நம்ம இந்த கோடு போடணும். நெக்ஸ்ட்டு காலமுக்கு 10 தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இங்கேயும் நம்ம 10 ஹைஃபன் விட்டுட்டு கோடு போட்டிருக்கோம். ஆனால் இந்த காலமுக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோன்னு பாருங்க, 7 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 7 தான் நம்மளுக்கு கிடச்சிது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? 7 ஹைஃபன் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கேப் இருக்கும் இல்லையா, அங்கே நம்ம லைன் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஈஸி. இந்த மாடலும் ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.